மும்மொழிக் கொள்கையை ஏற்கவில்லை அப்படின்னா தமிழ்நாடு அரசு வந்து 2500 கோடியில் 5000 கோடி வரைக்கும் இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இழப்பு ஏற்படுவதில்லை, நாங்கள் தரமாட்டோம் என்று சொல்கிறார். இதை கௌரவமாக இழப்பு என்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தை மீறி மாநில அரசுக்கு ஒன்றிய அரசு தர வேண்டிய பணத்தை நாங்கள் இது மிரட்டலாக, நீ எங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உனக்கு பணம் தரமாட்டேன் என்று சொல்வது மிரட்டல், அரசியலமைப்பு சட்டத்தை மீறிய செயல். இது ஒரு ஒன்றிய அரசு எடுத்திருக்கும் தவறான முடிவு. இந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தை இந்த ஒன்றிய அரசு மதிக்கவில்லை என்பதை காட்டுகிற ஒரு செயல். இது இழப்பு அல்ல. திட்டமிட்டு நாங்கள் தரமாட்டோம் என்பது எப்படி இழப்பாகும்? இப்போ நிறைய மாநிலங்கள் வந்து பாஜக அல்லாத மாநிலங்கள் கூட, ஆட்சியில் இல்லாத மாநிலங்கள் கூட ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் தமிழ்நாடு அரசு மட்டும் ஏற்க மறுப்பது ஏன் அப்படின்னு எங்களிடம் ஒரு சட்டம் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே சட்டம் இருக்கிறது. 1968 நிறைவேற்றப்பட்ட சட்டம், இருமொழி கொள்கைக்கான சட்டம். அதன்படி நாங்கள் நடக்கிறோம். இது மாதிரி எந்த மாநிலம் ஏற்றுக்கொள்கிறது, எந்த மாநிலம் ஏற்றுக்கொள்ள, பாலாஜிக்கு ஆளாத மாநிலங்கள் ஏற்றுக்கொள்கின்றன என்பதெல்லாம் வேறு. திமுகவின் கொள்கை இங்கே மக்கள் கல்வி கற்க வேண்டும், கல்வியிலே முன்னேற வேண்டும், தரமான கல்வி கற்க வேண்டும் என்பதற்கான திட்டங்களை வகுத்து அதன் வழியிலே இலவச கல்வி கொடுக்கிற ஒரு மாநிலம். எத்தனை மாநிலங்களில் மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்குகிறார்கள். இலவச கல்வியோடு மட்டுமில்லாமல் மதிய உணவு, இப்பொழுது காலை சிற்றுண்டி, எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் புதிதாக அறிவித்து காலை சிற்றுண்டி. மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக, நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிற ஒரு அரசு, மாநில அரசு. இந்தியாவில் கல்வி தரவரிசை பட்டியலில் தமிழ்நாடு என்பது 2 அல்லது 3 இடங்களிலே இருக்கிறது. பாஜக ஆளுகிற மாநிலங்கள் மிகவும் கீழே இருக்கின்றன. அங்கே முன்னேற்றுவதற்கான வழியை பாஜக பார்க்க வேண்டுமே தவிர இங்கே இருக்கிற கல்வியை கெடுக்கிற வழியை பார்க்கக்கூடாது. அவர்களுடைய திட்டமே அப்படித்தான். நம்மளால் செய்ய முடியல, அவங்களும் செய்யக்கூடாது, அவங்களும் அழியணும். மூன்றாவதாக ஒரு மொழி வேணும்னா கற்றுக்கிட்டு எங்கே வேணாலும், எங்கள் பாடத்திட்டத்தில் கூடாதுங்கிறது தான். நாங்கள் கற்றுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, கட்டாயம் படிக்க வேண்டும் என்பது கூடாது. மூன்றாவதாக ஒரு மொழியை கற்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தபோது போராடியவர்கள் மாணவர்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள், அரசியல் கட்சிகள் அல்ல. அதையும் அவர்கள் நினைவிலே கொள்ள வேண்டும். ஏனென்றால் மாணவர்கள் எங்களுக்கு கல்விக்கு எது தேவையோ அதை படிப்போம். எதற்காக மூன்றாவது ஒரு மொழியை படிக்க வேண்டும்? ஆங்கிலத்திலே சொல்லித்தர முடியாதது தமிழிலே சொல்லித்தர முடியாது, இந்தியிலே தான் சொல்லித்தர முடியும் என்று ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் அவர்கள் சொல்லுங்கள். என்ன கிடையாது, தனியார் பள்ளிகள் இல்லை, அரசு, தமிழ்நாடு அரசு உதவி பெறும் எந்த பள்ளியிலும் இது கிடையாது. சிபிஎஸ்சி பள்ளியில் வந்து, சிபிஎஸ்சி பள்ளியில் கட்டணம் என்ன? தமிழ்நாடு பள்ளியில் இலவச கல்வி, அரசு பள்ளியில் இலவச கல்வி, சிபிஎஸ்சி கல்லூரி பள்ளிகளில் கட்டணம் என்ன? மாணவர்கள் லட்சக்கணக்கில் பணம் கட்டி படிக்கிறார்கள். இவர்கள் இலவச கல்வியை தமிழ்நாடு அரசு கொடுப்பது போல் கொடுப்பார்களா? கல்விக்காக ஒன்றிய அரசு செய்தது என்ன? தமிழ்நாடு அரசு செய்ததில் 1% கூட கிடையாது. அதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது முதலமைச்சர் முடிவெடுப்பார்.